வணக்கம், நான் உங்கள் சிவாத்தியார். இன்னைக்கு நம்ம வர்க்கலா போய்கிட்டு இருக்கிறோம். வர்க்கலா கொஞ்சம் வித்தியாசமான ரூட்டில் போகுமே அப்படின்னு நினச்சி போகிறோம். செங்கோட்டையிலேருந்து அப்படியே அடவி நயினார் டேம் எல்லாம் பார்த்துட்டு அங்கேருந்து கொன்னி ரிசர்வ் ஃபாரஸ்ட் வழியாக போகலான்னு ஒரு ஐடியா இருந்துச்சு. அதனால் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமா சேர்ந்து ஒரு 4 பேர் கிளம்பிட்டோங்க. கிளம்பி நாங்கள் வர்க்கலாவுக்கு போய்கிட்டு இருக்கோம். போகிற வழியில் இந்த அடவி நயினார் டேமை பார்க்கணுன்னு ஒரு ஆசை. அதனால் அங்கே போனோம். அடவி நயினாறு டேம் வந்து தென்காசி மாவட்டத்தில் செங்கோட்டை வட்டம் மேக்கரைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வடகரை பேரூராட்சியில் அனுமந்த நதிக்கு குறுக்க இருக்கு. இது வந்த வரலாறு ரொம்ப முக்கியமானதுங்க. அதாவது 92வது வருஷத்தில் 1992 ஏற்பட்ட புயல் மழையின் காரணமாக இங்கே நிறைய சேதம் ஏற்பட்டுச்சு, நிலச்சரிவு ஏற்பட்டுச்சு, உயிர் பலிகள் ஏற்பட்டுச்சு. அதனால தமிழ்நாடு அரசு 132 அடியில் ஒரு பண்பொழி, வடகரை, அச்சம்புதூர், வாலாநகரம், இடைக்காலு, ஆய்க்குடி, சுந்தரபாண்டியபுரம் இது மாதிரியான ஒரு 10 ஊர்கள் நேரடியாகவும் சில ஊர்கள் மறைமுகமாகவும் பயன்பெற வகையில், அதுவும் ஒரு 15,000 ஏக்கர் விவசாய நிலங்கள் பயன்பெற விதத்தில் அடவி நயினார் கோயில் அணையை கட்ட திட்டம் போட்டு 1994ஆம் வருஷத்தில் அந்த பணியை ஆரம்பித்து 2002 வரைக்கும் அந்த பணி நடந்தது. 2002ல் அந்த அணை கட்டி முடிக்கப்பட்டது. இப்போ அது ஒரு நல்ல சுற்றுலா தலமாகவும் இருக்குது. அந்த அணைக்கு போகிற வழியில தான் நாம் வந்திருக்கோம். சுற்றுலா தலம்னு சொல்லி இதில் ஏதோ கோடிக்கணக்காலாம் செலவழித்து பூங்கா வச்சுருக்கதா சொன்னாங்க. ஆனால் அந்த மாதிரி எதுவும் இல்லைங்க. அப்படி எதுவுமே இல்லை. சும்மா ஒரு பார்க் மாதிரி இருந்தது. அது ஒன்றும் மெயின்டைன் பண்ணி வச்ச மாதிரி தெரியல. நம்ம போகிற இடம் எல்லாமே ரொம்ப பசுமையாக இருந்துச்சு. ஒரு அணை இருந்து அந்த அணையில் இப்படிலாம் பாசனம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த இடம் எவ்வளவு நல்லா இருக்குங்கிறது நமக்கு தெரியும். அதே மாதிரி அந்த அணையும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நீர்பிடிப்பு உயரம் ஒரு 47.5 மீட்ரு, அணையுடைய நீளம் 670 மீட்ரு, அணையுடைய கொள்ளளவு 175 மில்லியன் கன அடி, நீர்பிடிப்பு பரப்பு பார்த்தோம்னா 15.54 சதுர கிலோமீட்டர், அதில் வழிந்தோடியுடைய எண்ணிக்கை 1. அதே மாதிரி அணையுடைய மிகை நீர் வெள்ளோட்ட அளவுங்கிறது 12,600 கன அடி லிட்டரு. இதில் மதகு வந்து 2 எண்ணம் இருக்கு. மொத்த ஆயக்கட்டு 7,643.15 ஏக்கர். இதன் மூலம் ஏறக்குறைய 15,000 ஏக்கர் நிலம் பாசன வசதி பெறுது அப்படின்னு சொன்னால் அது எவ்வளவு நல்ல ஸ்கீமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பாருங்க. இது மாதிரியான அணைகள் நாட்டுக்கு தேவை. விவசாயம் தான் நம்ம நாட்டுடைய முதுகெலும்புன்னு சொல்கிறோம். அப்போது இந்த விவசாயத்தை பாதுகாக்கிறதுக்கு, விவசாயத்தை மேம்படுத்துறதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் நம்ம செய்யணும் இல்லையா? அந்த இடத்துக்கு வந்தோம். சூப்பராக இருந்துச்சு. தண்ணி ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. அதில் நின்று பார்த்தோம். அணையில் ரொம்ப தண்ணி இல்லை. அதனால் அதில் அந்த வாட்டர் ஃப்ளோ ரொம்ப அதிகமாக இல்லை. கொஞ்ச நேரம் அங்கே நின்று பார்த்தோம். நல்லா என்ஜாய் பண்ணணும். நீங்கள் ஃபேமிலியோடு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபேமிலியோடு வந்து இங்கே ஒரு குளியலை போட்டுட்டு சின்ன குழந்தைங்களாம் அங்கே பக்கத்தில் அந்த பார்க்கில் வச்சுக்கிட்டோ, இல்லை கொஞ்ச நேரம் இங்கே நிப்பாட்டி வச்சு விளையாட வச்சுக்கிட்டோ, ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கோ, நீங்கள் ஏதாவது சாப்பாடு கொண்டு வந்தீங்கன்னா வந்து சாப்பிட்டுட்டு போகிறதுக்கோ நல்ல இடங்க. அவ்வளவு சூப்பராக இருக்குது. சீனரிலாம் ரொம்ப நல்லாவே இருக்குது. நாங்கள் வந்து சுற்றி முற்றி பார்த்தோம். நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்ப போகிறோம். அங்கேருந்து கிளம்பி போய்கிட்டே இருக்கிறோம். போனோன்னா நம்ம கொன்னி ஃபாரஸ்ட்டு ஏரியாவுக்குள்ளே வந்துட்டோம்னு நினைக்கிறேன். காடு நல்லா இருக்குதுங்க. 2 பக்கமும் நல்ல அடர்ந்த மரங்கள். மேலே நம்ம ஏறும்போதே தெரியுது நல்ல காட்டுக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே மலபார் அணில் பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா அது தேக்கடி காட்டில் தான் அதை பார்த்துருக்கேன் இதுக்கு முன்னாடி. இப்போ அந்த மலபார் அணிலை இங்கேயும் பார்த்தேன். கொஞ்சம் ஒரு மாதிரி மழை பெஞ்சு இருந்ததுனால அந்த ஊத்து ஊறி அங்கங்கே என்ன செய்யுது, குட்டி குட்டியாக சின்ன நீரோடைகள் வர்றதை பார்க்க முடிஞ்சுது. சின்னதாக அருவிகள் மாதிரி அங்கனங்கன்னா கொட்டுறதையும் பார்க்க முடிஞ்சுது. இந்த ரூட்டில் வந்தால் ரொம்ப நேரம் ஆகுங்க. ஏன்னா போகிறதுக்கு ரோடை பற்றி சொல்லலை. நீங்கள் ஒரு இயற்கை ஆர்வலர் அப்படின்னு சொன்னால் நின்று இங்கே இருக்கக்கூடிய குட்டி விலங்குகள், பறவைகள், இந்த மரங்கள், இந்த நீரோடைகள், இந்த குட்டி அருவிகள் எல்லாத்தையும் பார்த்துட்டு நீங்கள் போகிறதுக்கு உங்களுக்கு உண்மையிலே ரொம்ப நேரம் ஆகும். நாங்களும் அங்கன நின்றுக்கிட்டே போனோம். ஏன்னா எங்கள் பேட்சை பொறுத்தவரையில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இந்த இயற்கை அப்படிங்கிறது. அதனால் அப்படியே போய்கிட்டே இருக்கிறோம். அங்கே நமக்கு அந்த செக் போஸ்ட்டை தாண்டுறோங்க. செக் போஸ்ட்டில் ஒன்றும் பெரிய செக்கிங் இல்லை. எப்போ வேணாலும் என்ன செய்யலாம், செக் பண்ணலாம்.
எப்போ வேணாலும் என்ன வேணாலும் செக் பண்ணிக்கலாம். கும்பாரெட்டி வாட்டர் ஃபால்ஸுக்கு போகக்கூடிய செக் போஸ்ட் அது. நம்ம தான் வண்டியை நேரே விடுறோமே, நேரே போகிறோம். அதாவது இந்த ரூட் எப்படி போகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அச்சங்கோயில் வழியாக போகும். அச்சங்கோவில் ஆறு, அந்த மணலார் வாட்டர் ஃபால்ஸு, இது எல்லாத்தையுமே தாண்டி நாம் போவோம். பாருங்கள், 2 பக்கமுமே அவ்வளவு பச்சையாக இருக்குது. நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டே போனோம். நீங்களும் கொஞ்சம் என் கூட சேர்ந்து என்ஜாய் பண்ணிக்கிட்டே வாங்க. தண்ணியை பார்த்துட்டா சின்ராசுக்கு கால் தரையில் நிற்காதுங்கிற மாதிரி நமக்கு தண்ணியை பார்த்துட்டா கொஞ்சம் நேரம் அதில் நின்று விளையாடணும், ஒரு குளியலை போடணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் எப்போவுமே உண்டு. அதனால் அப்படியே பார்த்தோம். போனால் இங்கே மணலார் வாட்டர் ஃபால்ஸுக்கு பக்கத்தில் இங்கேருந்து நீங்கள் ஆக்சுவலி கொஞ்சம் ட்ரெக் பண்ணி போகணும். இந்த இடத்துல இதை மாதிரி இந்த பாலத்திலேருந்து வரக்கூடிய தண்ணி பாருங்கள் எவ்வளவு நீட்டாக இருக்குதுன்னு பாருங்க. ஏதோ இந்த சீனரி பெரிய வால்பேப்பர்லலாம் பார்ப்போம்ல, அது மாதிரி ஒரு வால்பேப்பர் மெட்டீரியல் மாதிரி இருக்குது. ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அங்கேருந்து அந்த அழகை ரசிச்சுக்கிட்டு சில பல ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அங்கேருந்து அப்படியே நாங்கள் என்ன செய்கிறோம், கிளம்பி போகிறோம். இவ்வளவு நேரம் ஆச்சு, என்ன தண்ணியாக பார்த்தாச்சு, இன்னும் தண்ணியில் ஒரு ஆட்டம் போடலையே அப்படின்னு நினச்ச சமயத்தில் தாங்க வந்துச்சு இந்த இடம். இந்த இடத்துக்கு பேர் முதலைத்தோடு. அதாவது இங்கே உள்ள காடு இருக்குது போல இருக்குது. இந்த வழியாக தான் ஒரு சின்ன பாலம் மாதிரி இருக்குது, அது வழியாக உள்ளே போவாங்க போல இருக்குது. அதனால அந்த தேக்கு மர காடுகள் இருக்குன்னு சொன்னாங்க. சந்தன மரமும் உள்ள காடு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதனால அந்த முதலைத்தோடு அப்படிங்கிற இடத்துக்கு இப்போ நம்ம வந்துட்டோம். அப்படியே அங்கே ஒரு குளியலை போட்டுட்டு அங்கேருந்து அப்படியே என்ன செய்கிறோம், நாங்கள் அந்த அச்சங்கோயில் அப்படிங்கிற இடத்து வழியாக கிளம்புறோம். இந்த அச்சங்கோயில் இருக்கக்கூடியது இங்கே ஒரு அச்சங்கோவில் ஆறு அப்படிங்கிறதுமே இருக்குது. அதாவது கேரள மாநிலத்தில் இருக்கக்கூடிய ரிஷிமலை நதி, பாக்கிடமேட்டு ஆறு, ரமக்கல்லேட்டு ஆறு, இது 3 ஆறு சேர்ந்து உருவான ஆறு தான் இந்த ஆறு, இந்த நம்ம அச்சங்கோவில் ஆறு அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வந்து இந்து சமயத்தை பொறுத்தவரையில் மக்களுடைய புனித நதியாக கருதக்கூடிய பம்பா ஆற்றோட ஆலப்புழை அப்படிங்கிற இடத்துல இது போய் ஜாயின் பண்ணுதுங்க. இந்த அச்சங்கோயில் நதிக்கரையில் இருக்கக்கூடிய நிலங்களுடைய செழிப்பால் இந்த நதிக்கரையில் பல தன்னாட்சி நகரங்கள் இருக்குதுங்க. செல்ஃப் சஸ்டெயின்டு சிட்டிஸ் நிறையவே இருக்குது. அதில் தான் பத்தனம்திட்டா நகரமும் இதில் ஒன்று. இங்கே சபரிமலைக்கு போகிறவங்க இங்கே வந்துட்டு இங்கே அச்சங்கோயிலெலாம் பார்த்துட்டு இங்கேருந்து தான் என்ன செய்கிறாங்க, போகிறாங்க. பந்தனம்திட்டா அப்படிங்கிறதே வந்து மலையாள மொழியில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பந்தனம் திட்டா 2 சொல்லில் இருந்துங்க. அதாவது நதிக்கரையில் இருக்கக்கூடிய வீடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நதிக்கரையில் தான் கொன்னி, பந்தளம், மாவேலிக்கரை, எடப்பங்கிராமம், வெட்டியாறு, இது மாதிரியான நகரங்கள் எல்லாமே அமைஞ்சிருக்குது. இப்போ நாம் அந்த அச்சங்கோயில் இருக்கு இல்லையா, அந்த ஏரியாவில் வழியாக தான் போகிறோம். அதை தாண்டி அப்படியே மெதுவாக போகிறோம். அந்த நதியுடைய அழகு அவ்வளோ அழகாக இருக்குது. நீங்களும் பார்த்துருங்க. அதை தாண்டி அப்படியே போகும்போது ரியல் ஃபாரஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துடுது. ஒரு பக்கம் ஆறு ஓடிக்கிட்டே இருக்குது, ஆனால் கொஞ்சம் பள்ளமாக இருக்குது. வண்டியில் போகும்போது கொஞ்சம் பார்த்து தான் போகணும். நல்ல பச்சை பசேல்னு இருக்கக்கூடிய கிளைமேட்டில் அங்கேருந்து அப்படியே போய்கிட்டே இருக்கிறோம். இது வந்து கொன்னி ஃபாரஸ்ட், கொன்னி ரிசர்வ் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு பெரிய ரிசர்வ் ஃபாரஸ்ட்டில் ஒரு முக்கியமான ஒன்று.
இங்கே நிறைய காட்டு விலங்குகள் இருக்குது. அழியக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய காட்டு விலங்குகள் நிறைய இங்கே இருக்கிறதுனால இதை ரொம்ப பாதுகாப்பாக வச்சுருக்காங்க. இங்கே வேட்டையாடுவது, வனவிலங்குகளுக்கு தொந்தரவு பண்ணுறது எல்லாமே தடை செய்யப்பட்டிருக்கு. இங்கே சிறுத்தை, புலி, யானை இந்த மாதிரியான விலங்குகளுடைய நடமாட்டத்துக்கு பஞ்சமே இல்லை. கொஞ்சம் குடியிருப்பு பகுதிகளும் இருக்குது. அன்னாசி பழம் இங்கே நிறைய பயிரிடுறத பார்க்க முடிஞ்சுது. அந்த காட்டு வழியாக நம்முடைய பயணம் ரொம்ப சூப்பராக நல்ல ஜாலியாக போகுதுங்க. அந்த காட்டுக்குள்ளோடையே அப்படியே போயிட்டு நாம புனலூர் வந்தாச்சு. புனலூர் வந்துட்டு அங்கே லஞ்சு சரி சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு அங்கே லஞ்சை முடிச்சுட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்புறோம். ஸ்ட்ரெயிட் ரூட்டு தான். அங்கேருந்து போனோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வர்க்கலாவுக்கு போயிடலாங்க. இங்கே இந்த புனலூரை பொறுத்தவரையில் அந்த ஒரு ஹேங்கிங் பிரிட்ஜ் ஒன்று உண்டு. அது ரொம்ப ஃபேமஸ் ஆனது. நம்முடைய முன்னாடி உள்ள வீடியோக்கள்லாம் அதை நான் போட்டிருக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் தேடி பார்த்தீங்கன்னா கிடைக்கும். அப்படியே வந்து நம்ம வர்க்கலாவுக்கு வந்தாச்சு. அந்த ஹெலிபேட் இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்துட்டோம். இதில் வர்க்கலா கிளிஃப்னு இந்த இடத்த சொல்லுவாங்க. இங்கே இந்த இடம் தான் ஹெலிபேட் இருக்கக்கூடிய இடம், பார்க்கிங் ஸ்பேஸும் கூட. இங்கேருந்து த லாஸ்ட் ஹாஸ்டல் அப்படிங்கிற ஒரு இடத்துல நம்ம டார்மெட்ரி ரூம்ஸ் தான் நம்ம வந்து அக்கமடேஷனுக்காக போட்டிருந்தோம். அந்த இடத்த நோக்கி போகிறோம். ரொம்ப சீப்பாக இருந்ததுங்க. பெர் ஹெட்டுக்கு வந்து 600 ரூபா தான் சொல்லிக்கிறாங்க. நல்லா இருந்துச்சு. நல்ல வசதியாக உங்களுக்கு எந்திரிச்சு முடிச்சிங்கன்னா உங்களுக்கு கடற்கரையை பார்க்குற மாதிரியான ஒரு ஏரியா. அங்கே நமக்கு அந்த ரூம் எல்லாமே புக் பண்ணியிருந்தோம். அங்கே வந்தாச்சு. அங்கே ஸ்டே பண்ண போகிறோம். வர்க்கலாவில் வேறு என்னெல்லாம் பார்த்தோங்கிறத அடுத்த வீடியோவில் சொல்கிறோம். நம்முடைய பயணம் கொன்னிமர காடுகள் வழியே சூப்பராக அமைஞ்சதுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் வலசை வாத்தியார்.